நாளைக்கு எனக்கு எக்ஸாம் செமஸ்டர். அதிசயம் நடந்தால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது நான் நினச்சி கூட பார்க்கல. கிரேப் ஜூஸ் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துமா, அதனால பரமுக்காக நான் போட்டு வந்து தரப்பேன். மணி வந்து 7:30 ஆச்சு. நான் இதுக்கு மேலே போகணும், ஹால் டிக்கெட் எடுக்கணும், ஸ்டேஷ்னரிஸ் வாங்கணும், எல்லாமே பண்ணணும். இது இப்போ வந்து அது படித்தேன் அவன்ட்டு எங்களுக்கு இப்போன்னு பார்த்து தான் வண்டி எடுத்தா வீட்டுக்கு போவே மனசு வராது. இதுதான் போயிட்டு நான் இப்போ வாங்கிட்டு வந்த ஒரு விஷயம். ஆல்ரெடி சிலர் எப்படி இருக்கீங்க, நான் ரொம்ப மோசமாக இருக்கேன். இவ்வளோ ஒரு விரக்தியில் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் செமஸ்டர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் இந்த vlogல இருக்கும். எனக்கு வந்து எக்ஸாம் vlogs தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பன்னு பார்த்து தான் எனக்கு வந்து சேலஞ்சிங்காக நிறைய விஷயம் நடக்கும். திடீர்னு வந்து புயல் அடிக்கும், மழை அடிக்கும், காய்ச்சல் வரும், இது வரும், இதை தடவையும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த vlog வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ், படிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த vlogல இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பிகாம் வந்து டிஸ்டன்ஸில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாம் எழுதி ஆல் பாஸ், ஒரே அட்டம்ப்டில், அரியர் எதுவும் வைக்கல. இது வந்து செகண்ட் இயரு. ஸோ நாளைக்கு எக்ஸாமு. நான் நேற்று வரைக்கும் சென்னையில் இருந்துட்டு நேற்று தான் வந்தேன். ஒன்று கூட நான் படிக்கலை, லிட்ரலி ஒன்று கூட படிக்கலை. இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, நீ படிக்கலைன்னு படிச்சிருவேன், இல்லை படிச்சுட்டு தான் நீ படிக்கலைன்னு. அதெல்லாம் கிடையாது. படித்தேன்னு தெளிவாக சொல்லுவேன். ஸோ நாளைக்கு எனக்கு வந்து பேசிக்கலி தமிழ் எக்ஸாம். இது பிசிபி கிளாஸ்னு வைப்பாங்க, 8 கிளாஸு. அந்த கிளாஸ் எதுக்குமே நான் போவே இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் எந்திரிச்சு கூட உட்கார முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிற ஐடியா இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுற ஐடியா எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன். சரி விடு, இந்த வருஷம் அப்படியே விட்டுருவோம், அரியர் வச்சுக்குவோம், நல்லா உடம்பு தேறி முடிஞ்சால் நெக்ஸ்ட் இயர் சேர்த்து அரியரில் எழுதிக்குவோம் அப்படின்ட்டு. பட் பிசிபி கிளாஸ்லாம் முடிய விட்டு இப்போது எனக்கு எக்ஸாம் வந்திருக்குது. பட் இப்போ எனக்கு ஓரளவு எக்ஸாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு நல்லாவே உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிருக்குது. ஸோ இந்த தடவை எக்ஸாமில் என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் நாளைக்கு எக்ஸாம். ஃபஸ்ட்டு விஷயம், காலேஜ் வந்து அவுட்டரில் போட்டிருக்காங்க. அது ஏதோ பாவேந்தர் காலேஜ் ஏதோ ஒன்று. இங்கேருந்து 25 கிலோமீட்டர் கிட்ட ஏர்போர்ட்டெல்லாம் தாண்டி அப்படி போட்டிருக்காங்க. ஸோ பயங்கரமான ஃபீவரு, கோல்டு, அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ப்ளட்டு வேறு ஏற்றணும். நான் எக்ஸாமுக்காக கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். அது பாடி கோப் அப் பண்ணணும். இந்த 3-4 நாளில் ரொம்ப ஃபெயிண்ட் ஆகிடக்கூடாது, எதுவும் ஆகிடக்கூடாது. ஸோ இது வந்து செகண்ட் சேலஞ்சு. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஸ்டடி செட்டப்பு. கேவலமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து ஒரு சேர் போட்டிருக்கேன் அண்ட் வந்து ஒரு பில்லோ வச்சுருக்கேன். இது வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சேர் ரொம்ப நேரம் கால் தொகை போட்டு படித்தாலும் அவ்வளோடு வலிக்காது. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டடி டேபிள் பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. புக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்தாலே வந்து நம்ம ஒன்றும் எந்திரன் கிடையாது. இதை பார்த்தாலே அப்படியே புரிகிறதுக்கு, இதை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகுது. பட் நேற்று பண்ண உருப்படியான காரியம் என்னென்னா, ஊர்லேருந்து வந்த உடனே நைட்டோட நைட்டாக என்ன மட்டும் படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிளான் போட்டு வச்சேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டைம் என்னன்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா 11:11. ஸோ இன்றைக்கி நைட்டெல்லாம் நான் தூங்குவேனா என்னன்றது கூட தெரியலை. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, தூக்கம்லாம் இல்லாமல் போனேன்னா ஃபுல் பஞ்சர் தான். இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக என்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்டே இல்லை. ஸோ இப்போ வந்து என்கிட்ட என்ன டைம் இருக்குது, நான் எப்போக்குள்ளே படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டைம் ஸ்கெடியூல் மட்டும் நான் போட்டுட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது 8 hours 6 hours அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓரளவு மோட்டிவேட்டடாக படிச்சிருவேன். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். A few inches later. ஸோ ஒரு வழியாக ஒரு 10 minutes தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அழகான ஸ்கெடியூல் ஒன்று போட்டாச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா பார்ட்டாக பிரித்து எதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை போட்டேன். மொத்தத்தில் பிரேக் இல்லாமல் படித்தாலே எனக்கு 8 hours தேவைப்படுது. கரெக்டாக நான் படிக்கிறேன்னு ஆரம்பிப்பேன். எனக்கு கீழேருந்து சாப்பாடு ரெடி, சோறு ரெடி வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பசிக்குது வேறு, காலேருந்து ஒன்றுமே சாப்பிடவும் இல்லை. ஓகே கூகுள், கீப் அலாரம் ஆஃப்டர் 10 minutes. நிச்சயமாக. எப்போ அலாரம் வைக்கட்டும்? 15 நிமிடம் கழித்து. சரி, இதோ பண்றேன். நான் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு 12 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தா இங்கே வந்து பார்த்தா பரம அது படிச்சுக்கிட்டு இருக்குது. அது இந்த வயசில் இப்படி உடம்பு சரியில்லை. நேற்று அது சரியான காய்ச்சல், இப்போவும் படிச்சுக்கிட்டு. நான் இதெல்லாம் படிக்காது,
குப்புற கரைச்சி தூங்கிடும். நேற்று கால்பால் போட்டு படுக்கவும் திரும்ப எந்திரிச்சு படிக்காது அப்படி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்குது. சரி என்னடா படிக்குதுன்னு பார்த்தா தமிழ் எக்ஸாம் நாளைக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் படிச்சுட்டுங்க. அதுவும் இத்தனைக்கும் அந்த 30 நிமிஷம் பிரேக்கு, 30 நிமிஷம் திரும்ப படிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு படிச்சிருக்கேன். அதெல்லாம் கடைசியாக நானே பப்ளிக் எக்ஸாம் அப்போ படித்தது. அதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் தொலை கூட கிடையாது. கீழே சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு நிம்மதியாக படுத்தவங்க ஜாலியாக இருக்கும். நிம்மதியாக ஏசியை போட்டு. சரி தயவுசெய்து கிளம்புறியா? கொஞ்சமாவது படிக்கிறேன், மனசே பயமாக இருக்குது. தயவுசெய்து என்னை உருப்பிட விடு. நானே உருப்பிடுற மூடில் இருக்கேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி பசிக்குது, சாப்பிடலாம். ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட லஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் கீழே வந்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தான் மொத்தமே படித்தேன். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கத்திரிக்காய் சாம்பார், முட்டை வறுவல், அதுக்கப்புறம் இது வந்து பூசணி கூட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதை நான் சாப்பிட்டுட்டு நான் ஒரு 3 hours 4 hours ஃபுல் ஸ்ட்ரெச்சாக படிக்க உட்காறேன். ஏன்னா நான் அப்படியே விலாக் எடுக்கிறேன், இதை பண்ணேன், டிஸ்ட்ராக்டடாக அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒழிய ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் படிக்கவே முடியல. ஸோ இப்போ நான் விலாக் கட் பண்ணேன். ஈவினிங் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Many hours later. ஸோ 3 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கலான்னு உட்காந்தா இப்போ நான் அழுத்துறேன், இது பண்ணேன், அது பண்ணுறேன், திணறலாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து இந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம், காவியம், காப்பியம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ நம்மளாம் ஓனாக எழுதணுன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? சும்மா ஒரு ரீட் அவுட் விட்டு இப்போ தமிழ் பண்பு பற்றி அதை பற்றிலாம் எழுதிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் இப்போ தான் ஒரு ஸ்பீடே பிடிச்சிருக்கிறேன். அதனால் வந்து நான் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 3 காவியமோ என்னமோ இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி குட்டியாக நோட் மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ மணிமேகலை பற்றி இது பண்ணோன்னா அதில் வர கேரக்டர்ஸ் யார், அது எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத குட்டியாக எழுதிக்கிட்டேன். ஸோ நான் எக்ஸாமுக்கு போகும்போது ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட 4:30 ஆச்சு. ஒரு குட்டி பிரேக் எடுத்தேன். அதிசயம் நடந்தால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது நான் நினச்சி கூட பார்க்கல. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மழை வந்து எப்படி அடித்து ஊற்றுதுன்ட்டு. சவுண்டுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செமையான இடி, செமையான மழை அப்படின்றது. நான் வந்து 12th எக்ஸாமோ 11th எக்ஸாமோ அந்த பப்ளிக் எக்ஸாமு அது எழுதும்போது ஏண்டா ஞாபகம் இருக்கா, நான் ஒரு எக்ஸாம் நான் எழுதினேன். அது என்ன எக்ஸாம்னு ஞாபகம் இல்லை. அப்போ இடிச்சு மழை பெஞ்சு அது அப்படியே 24 மணி நேரம் நம்ம கரண்ட் இல்லாமல் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் படித்தேன். போன வருஷமும் இதே மாதிரி மழை பெய்ஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் எக்ஸாம் எழுதலை. இப்போ இது மழை காலமா நான் கேட்குறேன், மழை காலமா ஏதாவது இதுவா? வெயில் நேரத்தெல்லாம் சுள்ளுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு மழை பெய்யுது. பரமு படிக்கிறதுனால நான் வந்து அதுக்காக ரொம்ப கேரிங்காக வந்து ஒரு தம்பியாக நான் முடிஞ்ச கடமையாக நான் அதுக்காக கிரேப் ஜூஸ் போட்டு வந்து தரப்போகிறேன். யூடியூப்பில் பார்த்தா கிரேப் ஜூஸ் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துமா, அதனால பரமுக்காக நான் போட்டு வந்து தரப்போகிறேன். இவன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சதி வேலை இருக்குது. இவன் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறானாமா. இவன் சாலட் சாப்பிட போகிறானா, ஜூஸ் குடிக்க போகிறானா, இந்த மாதிரி இவன் ஹெல்த்தியாக வந்து மாற போகிறானா. சரி நம்மளும் அப்படியே மாறினா நல்லது தானே அப்படிங்கிறனால சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என் எக்ஸாமுக்காக பண்ணுறவனா இருந்தால் ஒரு டீ, இஞ்சி டீ போட்டு கொடுக்கலாம், ஒரு காஃபி வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் ஏற்கனவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை வந்து கிரேப் ஜூஸ் வந்து என் எக்ஸாமுக்காக போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறதா எனக்கு வந்து சிரிப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான பிச்சைக்கார கோலத்தில் தான் இருக்கேன். இப்போ டைம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஹால் டிக்கெட் வந்துருச்சு. பட் அதை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கவே இல்லை. கடைசி நிமிஷத்தில் இப்போ தான் போகிறேன். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி குளித்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தலையை சீவினாலே ஏதோ வந்து புது புறவி எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து சும்மா ஒரு 6 monthsக்கு முன்னாடி போட்டிருந்தப்போ, 6 months 5 monthsக்கு முன்னாடி போட்டிருந்தப்போ ஒரு ரீல்ஸ் எடுத்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி டைட்டாக அப்படியே வந்து ஏதோ ஃபிட்டாக அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருசாக லூஸ் ஆகலை. பட் லைட்டாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இது வந்து போட்டால் அப்படியே ஃபிட்டாக இருக்குமே, இது வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. என்ன சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். இதுக்கு மேலே வெயிட் லாஸ் ஆகுதா இல்லை இதோட நிற்கிதா அப்படிங்கிறது தெரியலை.
பட் நான் வந்து வெயிட் லாஸ் ஆகுது எனக்கு கிட்டத்தட்ட இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் 5 kgs கிட்ட நான் இழைச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே ஆன்ஜியோ பண்ணோம் இல்லையா, அந்த டைம்லேயே நான் ஒரு 3 kgs கிட்ட இழைச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் இந்த 8 kgs ஏதாவது ரீகெயின் பண்ணலாமா அப்படிலாம் யோசித்தேன். பட் ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் அது வெயிட் அதிகமாக கூடிருச்சுன்னா அதை வாக்கிங்கு ஜாக்கிங்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி குறைக்கணும். வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ்லாம் நல்லது தான். பட் வெயிட்டை குறைக்கிறதுக்காக என்னாலலாம் ஏற்கனவே ஹெச்பி அடிக்கடி பத்த மாட்டேங்குது, மூச்சு வாங்குது. ஸோ அதுக்காகலாம் மெனக்கிட முடியாது. வெயிட் ஏற்றுறது ஈஸி, இறக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நான் அதை அப்படியே அது போக்கில் விட்டுட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் வெயிட் லாஸ் ஆயிருக்கேன்னா ஆலையா? ஏன்னா நிறைய பேர் என்ன பரம இழைச்சிட்டேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஆயிருக்கேன்னா ஆலையான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த முடி வந்து நான் சாப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஓரளவு பரவாயில்லையாச்சு. முடி சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இழைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுவே வந்து பவுன்ஸாக அப்படி இருக்கவும் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இது ஏன் வரவே மாட்டேங்குது? பாருங்க, நான் இவனுக்காகவே இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு ஸ்கின் கேர்ல. இந்த பரமு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து அது படித்தேன் அவன்ட்டு எங்களுக்கு இப்போன்னு பார்த்தா தான் வண்டி எடுத்தா வீட்டுக்கு போகவே மனசு வராது. நைட்டு எங்கேயாச்சும் ஊர் சுற்றலாம், வாடி நைட் ஷோ போகலாம், பிரியாணி சாப்பிட போகலாம்னா எதுக்குமே வரமாட்டேன்து. நான் வந்து 2 நாள் படிச்சிருந்தேன். இப்போ வந்து சரின்னு ஊர் சுற்றுறேன்னா பரவாயில்ல. நான் படிக்கிறதே இன்னைக்கு தான். அது இன்னைக்கும் ஒரு 2-3 மணி நேரம் சாலிடாக படிச்சிருந்தா பெருசு. வீட்டுக்கு வந்து தான் நான் இனிமே தான் ப்ரிப்பரே பண்ணணும். எனக்கு வந்து ஃபெயில் ஆகிறதுல என்ன பயம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன ஃபெயில் ஆகுறது, ஒரே அட்டம்ல பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இன்னொன்று வந்து இன்னொரு தடவை யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி செப்டம்பரில் ஒருக்கா படித்து திரும்பி எழுதுறதுக்கு இப்போவே சேர்த்தே எனக்கு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ துடிக்கிறேன். இல்லை அரியர் வச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னா காலேஜில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேபி பார்த்துக்கலாம். இது வந்து திரும்பி நம்ம போயிட்டு திரும்பி அதை தனியாக அரியர் எக்ஸாம் தனியாக இந்த எக்ஸாம் தனியாக எல்லாமே மாறி மாறி எழுதணும். அது ஒன்றுக்கு தான் நான் யோசிக்கிறேன். பார்ப்போம் இந்த வருஷம் என்ன ஆகுதுன்ட்டு. 7:40 ஆகுது, என்ன 8:40 ஒரு 9 o'clock வீட்டுக்கு கொண்டு மட்டும் போகலாம். மனசாட்சியே இல்லையாடா? என்னயா நீ? நாங்கெல்லாம் காலேஜ் வச்சுட்டு போவாதடா. என்ன நீ பேசுற? நாளைக்கு காலையில எக்ஸாம். படிக்கிறவனை விட கதை அடிக்கிறவன் தான் பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த கதையாவது நான் படிக்கணும்ல. அந்த கதை அடிக்கிறது நீ தெரியாம சரி அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு அந்த லெசன் பேரை மட்டும் வாசிச்சு விட்டு போயேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னாலே அலர்ஜி. அங்கே ஒரு கணா காந்துட்டு வந்தா பரம்பு வந்து வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போகிறோம், அதுக்கு அடுத்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பியோர் வெஜ் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இந்த மாற்றம் எங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு, வெஜிடேபிள்ஸ்லாம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பேசியிருப்போம் நிறையா. பட் எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னா, கடந்த பல நாட்களாக வெளியவே வந்து நான்வெஜ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, அப்புறம் எப்போவோ வச்ச பர்கர் சாப்பிட்றது, இதை மாதிரி உடம்ப ரொம்ப கெடுத்துக்கிட்டோம். ஸோ எனக்கு வந்து இப்போ கிரேவிங்ஸ் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் வெளியிலே சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒன்றும் உடம்பை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறம் எக்ஸாம் டைமில் எதுவும் கணக்கு கிழக்கி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே வந்து பவானின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது உறையூரில். ஸோ அங்கே வந்து சாம்பார் இட்லி, அப்புறம் இவன் வந்து என்ன சொல்லியிருக்கா, தோசை வடகறி தோசை சொல்லியிருக்கான். வெஜ்ஜு அந்த ஃபஸ்ட்டு பைட்லேயே நீ சாப்பிட்டு பாரு. அந்த ஃபஸ்ட்டு பைட்லேயே அது நெய்யோட டேஸ்ட்டு, நெய் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன், நல்லா வந்து சாப்பிட்டுட்டு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 போகுது, கிட்டத்தட்ட 10:15 ஆச்சு. என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட்டுட்டு அவனுக்கு வந்து படத்துக்கு போயிட்டாங்க. விஜய் சேதுபதி படம் மகாராஜாவா, அதுக்கு நான் தான் அது கெஞ்சிக்கிட்டே இருந்தேன், டே இன்றைக்கி போகலான்டா நாளைக்கு போகலான்டான்ட்டு ரிலீஸ் ஆன அன்னையில் இருந்தேன். பட் இப்போ கரெக்டாக என் எக்ஸாம் அப்போ போயிட்டானுங்க. பட் அவனுங்களை சொல்லி குரல்ல அவனுங்க வந்து பல தடவை கெஞ்சிடுவாங்க வா 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 வான்ட்டு. அதுக்கப்புறம் வெறுத்து தான் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 2-3 hours நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சாவது காலைல வந்து எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன். இதுதான் போயிட்டு நான் இப்போ வாங்கிட்டு வந்த ஒரு விஷயம்.
இது பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட்லாம் கைக்கு வந்து அதில் வந்து என் பேரெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஃபீலே வருது. அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கார்ட்ரேஜ் பென்னு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ ஸ்டேஷ்னரி நான் பென்னு பென்சில் ரப்பர் எல்லாமே வாங்கியும் எனக்கு வந்து 145 தான் ஆச்சு, இன்க்ளூடிங் வந்து இந்த பிரிண்ட் அவுட்டும் சேர்த்து. நான் படிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ பென் வாங்கினாவே அது ரொம்ப எல்லாம் காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து 50 ருபீஸ் தான். நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே எனக்கு வந்து 150 ருபீஸ் போயிடும். அந்த 150 ருபீஸ்க்கு 3 பென் வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எனக்கு சீப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் நான் எழுத போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். எப்படியோ இந்த லெவலுக்காவது இருக்கும், அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ போயிட்டு நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸாமுக்கு நான் எப்படி பண்ணேன், இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸாம் லாகில் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.